அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா தக்காளி குழம்பும் கருவாடு தொக்கு வடகம் பொரியல் தாங்க. இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நாம் இப்போ சமையலுக்கான பொருள் அனைத்தையுமே எடுத்து வச்சுக்குவோம் கிச்சனில். நம்ம எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சதுன்னு இந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட தாங்க வரும். ஃப்ரிட்ஜ் ரொம்ப கொடுத்து வச்சதுன்னு நினைக்கிறேன், இல்லை நாம் கொடுத்து வச்சாங்களான்னு தெரியல ஃப்ரிட்ஜ் இருக்கனால. இப்போ நான் வந்து என்னென்னா இதாங்க மசாலா. இந்த மசாலா வந்து தக்காளி சூப்புக்கு போடுற மசாலா. முந்திரியும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்ச மசாலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டோம், கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம், பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு தேவையான முட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தேங்காய் ஊற்றணுங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் வந்து நம்ம வீட்டிலேயே மரம் இருக்கிறனால ஈஸியாக தேங்காய் நமக்கு கிடச்சிரும். ஹஸ்பண்ட் வந்து உரிச்சு தந்துடுவாங்க, உரிச்சு வச்சுருப்பாங்க எப்போவுமே ஆல்ரெடி. இப்போ இந்த தேங்காவை நான் உடச்சிட்டு வந்துடுவேன். இப்போ இந்த தக்காளி குழம்புக்கான தக்காளி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி குழம்புக்கு ரொம்ப தக்காளிலாம் தேவைப்படாதுங்க. 3 தக்காளி இருந்தால் போதும். 3 தக்காளி தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். 3 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், அது போதுங்க. இந்த தக்காளி சமையலுக்கான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கூடையில் போட்டு வச்சுக்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து தேங்காவை எடுத்து நல்லா உடச்சிட்டு வந்து அந்த ஒரு பாதி மூடி தேங்காய் இருந்தால் போதும். நமக்கு ஃபுல் தேங்காய் தேவைப்படாது. பாதி மூடி, அதில் சின்ன மூடியாக நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா கீறிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து. இப்போ நான் வந்து நேத்திக்கு மீஷோவில் ஒரு ஆர்ட்ரு போட்டிருந்தேன், கிச்சன் ஸ்டாண்டு. அந்த கிச்சன் ஸ்டாண்டை இப்போ நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு இந்த பொருளெல்லாம் இடத்துல வச்சுருக்கிறேன். இன்னும் வேறு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு பொருள் தூக்கி அதில் வச்சுடுவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சரிங்க, நம்ம சமையலை பார்ப்போம். அந்த பக்கம் சலாமா வேறு பசிச்சு கத்திகிட்டே இருக்கா. அவளுக்கு வாழைப்பழம் ஏதாவது வச்சிடணும். வச்சுட்டு தான் நான் வந்து சமைப்பேன். அவள் பேசிகிட்டே இருக்கா, அவங்களுக்கு கேட்குது. பால் எடுத்து ஒரு கப்பு வச்சுட்டோம். ஒரு கப் பால் இருந்தால் போதும். தக்காளி குழம்புக்கு ஒரு கப்பு பால் இருந்தால் போதும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இது மூணுத்தையுமே வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அது எப்பவும் போல் கட் பண்ணுறதா அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். எப்போவுமே சமையலில் வந்து நமக்கு வெங்காயம் ஊற்றும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்ணில் தண்ணி வரும். அதுவே கொஞ்ச நாள் ஆகிட்டா பழகிடுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். தக்காளி குழம்புக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நான் சீக்கிரம் வேகும். தக்காளியை வந்து எப்போவுமே வந்து தக்காளி குழம்புக்கு நான் வந்து கட் பண்ண மாட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். நல்லா பியூரி மாதிரி அரைச்சிடுவேன், பியூரி ஆக்கிடுவேன். அப்போ தாங்க தக்காளி வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி தோலியாக வந்துகிட்டே இருக்கும், அது சரி வராது. பசங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்ன மாதிரி தக்காளியாக வருதுன்னு. அதனால் நான் பியூரி பண்ணி வச்சுக்குவேன். தக்காளியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுப்பேன். ஓகேங்க, தக்காளி பியூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு சிம்மில் தான் வைக்கணும். அது எப்போவுமே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதுக்கான தக்காளி, வெங்காயம், முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ எப்போவுமே ஆஸ் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற கடலை எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய்லாம் விடணுங்க, ரொம்பலாம் விடாதீங்க. இப்போலாம் நம்ம ஆயில் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. இப்போ வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டுக்கலாம். இடையில சாப்பாடு வேறு சோறு வச்சுருந்தேன் குக்கரில், அது வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இப்போ நான் கருவாடு எடுத்து வச்சுருக்கேங்க, இன்னும் சுத்தம் பண்ணலை. இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப போட்டக்கூடாது, ஏன்னா இது தக்காளி குழம்பு தான். இதுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது. கொஞ்சமாக எடுத்து இஞ்சி பூண்டு போட்டுக்கணும், 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியிலே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். அப்போ தாங்க வந்து குழம்புக்கு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மிளகாய் பொடி நிறைய போடக்கூடாதுங்க, 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதில் வந்து பாலை வந்து ஆட் பண்ணிக்கணும். பாலை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருந்த மசாலாவும், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், ரெண்டுமே போட்டு கலந்து நம்ம அந்த தக்காளி குழம்புல, தாளித்த குழம்புல ஊற்றிடணும். ஊற்றி இப்போ குழம்பாகவே வைக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாலாம் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா தண்ணி பதமாக தான் வைக்கணும். வச்சுட்டு நமக்கு வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கும் போட்டுக்கணும். எப்போவுமே வந்து உப்பு கையில் தாங்க நான் போடுவேன். ஏன்னா அறுசுவையுமே அந்த உப்பு, நம்ம போடுற உப்பில் தாங்க இருக்குது நம்ம குழம்புக்குள்ளே சுவையே. நம்ம எப்போவுமே உப்பை கரெக்டாக போடணுங்க, அளவாக போடணும். அப்போ தான் நம்மளோட கை வண்ணம் அந்த குழம்புல காட்டும். அப்படிங்கிற பேர் தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, உப்பை நம்ம கையால் போடணும், அளவாக போடணும்னு. நம்ம கை வண்ணத்தை அந்த குழம்புல காட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து கருவாடு எடுத்துக்கிட்டேங்க. கருவாடு எடுத்து நல்லா கழுவிடணும், சுத்தம் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த தக்காளி குழம்புக்கு வந்து கருவாடு தாங்க அல்டிமேட்டாக. கருவாடு சைடிஷ் தாங்க அல்டிமேட்டாக. கருவாடு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து குழம்பு
குழம்புக்கு கருவாடு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கருவாட்டுக்கு 5 வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து தக்காளி குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. ரொம்ப சிம்மில் லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் எப்போவுமே. குழம்பெல்லாம் வந்து அதிகமாக கொதிக்க விட்டோம்னா அதோட ஸ்ட்ரெச்சர் மாறி அதோட டேஸ்ட்டுமே மாறிடுங்க. எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க. சமையல் என்றைக்குமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். சிம்மில் அடுப்பை வச்சு தான் பண்ணணும். ரொம்ப ஸ்டவ்வை ஒயிட் வச்சிடக்கூடாதுங்க. அது மாதிரி வந்து இப்போ வந்து கருவாடு தொக்குக்கு ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவாடையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னுமே நான் தக்காளி குழம்பை வந்து அடுப்பில் இருந்து இறக்கி வைக்கல. இன்னுமே அப்படியே மெதுவாக லோ ஃப்ளேமில் வந்து கொதிச்சுட்டு தான் இருக்குது குழம்பு. அப்போ தாங்க டேஸ்ட்டாகவே இருக்கும் குழம்பு. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ வந்து அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். கருவாடு தொக்கு பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்போ யூஸ் பண்ணுற கடலை எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு கருவாடை தாங்க போட்டு பொரிக்கணும். கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்ல போகிறவங்களுக்குன்னா இந்த பட்டை மிளகாய் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க பெரியவங்க, உப்பு புளி மிளகாய் 3மே நம்ம வீட்டில் நிரப்பமாக இருக்கணும்னு எப்போவுமே அதிகமாக இருக்கணும். எல்லோரும் சில பேர் வந்து மிளகாய் 100 உப்பு 100 1/4 கிலோ புளி அப்படின்னு தான் வாங்கி வச்சுப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க. நான் புளி வந்து பார்த்தீங்கல்ல 2 கிலோ புளி வாங்கி வச்சுருப்பேன். மிளகாவும் நிறையா வாங்கி வச்சுருப்பேன். உப்புமே அதிகமாக வாங்கி வச்சுருப்பேன். அப்போ தாங்க நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வீட்டில் வந்து இந்த பொருள்லாம் நிரப்பமாக இருக்கணும்னு. இப்போ கருவாடை வந்து நான் ஃபஸ்ட்டு பொரிச்சுட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது கொத்தி விடணுங்க. இப்போ தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேன் மாதிரி வந்துருக்குங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக எடுத்து தக்காளி குழம்புல ஒவ்வொரு முட்டையாக கொத்தி ஊற்றணுங்க. ஃபுல்லாக அப்படியே கொத்தி ஊற்றிடக்கூடாது. ஒவ்வொரு முட்டையாக கொத்தி ஒவ்வொரு சைடாக ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து உடையாமல் பிரியாமல் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். முட்டை ஊற்றுனதுக்கு அப்புறமே கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் அப்படியே அந்த முட்டை வேகிற வரைக்கும் அப்படியே லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து கருவாடை நல்லா கொத்தி விட்டுறணும். கொத்தி விட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதில் இருக்கிற அந்த கருவாட்டுக்கு நடுவில் இருக்கிற முள் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே எடுத்துடணுங்க. ஏன்னா சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்க. அந்த முள் போயிடக்கூடாது வாய்க்குள்ளே. நான் அப்படியே தனியாக பிரித்து எடுத்துருவேன் எல்லா முள்ளையுமே. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண நல்லா கருவாடை கொத்தி விட்டுட்டு பட்டை மிளகாய் போட்டு அதுலேயே கிண்டணுங்க. கிண்டிட்டு இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி குழம்பு தேன் மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு இப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம கருவாடு தொக்குக்கான வேலையை பார்ப்போம். இப்போ கருவாடை நல்லா கொத்தி விட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா மசிய வச்சிடணும். நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே லைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் கொத்தி வச்சு தக்காளி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நாம் அதில் வெங்காயத்தை போட்டுட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக அப்படியே மூடி போட்டு வச்சு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே வதங்கும், கண்ணாடி பதம் வரும். அது வரைக்கும் அப்படியே லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து சலாமா சவுண்டு அப்படியே கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, கண்டிப்பாக கேட்கும் வீடியோவுக்குமே. அவள் கத்திகிட்டே தான் இருக்கா. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சலாமா வந்து கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாது, சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டு பிடிச்சிடுவாங்க நம்மளை, ஃபைன் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டே இருக்காங்க. இதுமாதிரி நான் வந்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சலாமாவோட வீடியோ, அதான் கிளியோட வீடியோ போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறாங்க. நம்ம பட்டுக்குட்டி கிளியோட வீடியோ போடுறத கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் 1 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எனக்கு பயங்காட்டிகிட்டே இருக்காங்கங்க. எனக்கு பயமுறுத்திட்டே இருக்காங்க. எனக்கு பயமாகவே இருக்குது. அப்புறம் யாருங்க நமக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறது? என்னோடய வீடியோவை அவளை வச்சு தான் ஓடிட்டுருக்க. அவளோட வீடியோ மட்டும் தான் வியூவர்ஸ் அதிகமாக வர்றாங்க, சலாமா கிளியோட வீடியோவுக்கு மட்டுமே. ஆனால் எனக்கு அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஓரளவு க்ரோத் ஆனதுக்கப்புறம் பட்டுக்குட்டி சலாமாவோட வீடியோ போடக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கருவாட்டை மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டை ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எப்படி அழகாக கொத்தி அழகாக வந்துருச்சு, ஒரு கருவாட்டு தொக்கு வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் தேன் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோமா, அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ பாப்பாவுக்கு பிடிச்ச பேட் வடகமும் எனக்கு பிடிச்ச கஞ்சி வடகமும் பண்ண போகிறேன். இப்போ வந்து பேட் வடகத்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றணும். ரொம்பலாம் ஆயில் ஊற்றி ஆயிலை வந்து இது பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதுதாங்க நானே பண்ண கஞ்சி வடகம். கருவேப்பிலை, பட்டை மிளகாலாம் போட்டு அரைச்சி, ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி பண்ண கஞ்சி வடகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பேட் வடகத்தை நம்ம வறுத்துக்கலாம். பாப்பா வந்து 12:30க்கெலாம் வந்துடுவாங்க ஸ்கூல் விட்டு. பக்கத்துலலாம் ஸ்கூல் இருக்குது.
அவங்க சைக்கிள்லேயே வந்துருவாங்க. அ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் தாங்க இப்போ பாப்பா வந்துட்டாங்க. சாப்பாடு ஊட்டி விட போறேன். பார்த்தீங்களா நம்ம குழம்பு எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாப்பா சாப்பிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். அவங்க லேட் ஆச்சுன்னா அவங்க வெளியிலேயே சாப்பிட்ருவாங்க. அவங்க வந்து இப்போ கார் ஓட்டுறாங்க. அவங்க வந்து எப்போவுமே கார் தான் ஓட்டுறாங்க. துபாயில கொஞ்ச நாள் இருந்தாங்க. இப்போ வந்து ஊர்ல கொஞ்ச நாளா கார் ஓட்டிட்டுருக்காங்க. இப்போ வந்து கருவாடு தொக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா? நீங்க கண்டிப்பா இந்த சாப்பாடு செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த ரெசிபி வந்து ஃபுல் வீடியோ வந்து லாங் வீடியோல போட்டிருப்பேன். ஷார்ட் வீடியோல கொஞ்சம் சின்னதா போட்டிருப்பேன். நீங்க அத ஃபுல்லா பார்க்காம, நீங்க ஃபுல் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஆதரவு குடுங்க எனக்கும்.